வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு நயன்தாராவை பற்றி சில விளக்கங்கள் கொடுக்க போகிறோம். அதுவும் யார் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ரகுவரன் கொடுத்தா எப்படி இருக்கும், இவங்களை பற்றி நடிகர் ரகுவரன், மறைந்த தெய்வமான ரகுவரன், பெரிய நடிகருங்க. அவர் அவர் பாஷா படத்துலலாம் பார்த்தா பயங்கரமான ஒரு வில்லன், ரொம்ப படத்தில் வில்லன் இருந்தாலும் பரவாயில்ல. அவர் பேசினா, அவர் சொல்லியிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சார் வாங்க. வணக்கம். நயன்தாராவை பற்றி, அவர்களை பற்றி இந்த வீடியோவில் நான் முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் சொல்லலான்னு இருக்கேன். நயன்தாரா உடைய பிறந்த தேதி அது எல்லோரும் தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 1984 தான் அவங்க பிறக்கிறாங்க. அவங்க பிறந்த வாழ்ந்த கலந்து என்ன பண்ற, இந்த சினிமா துறைக்குள்ள எப்போ வந்தாங்க? சரி, நயன்தாராவுடைய உண்மையான பேர் தெரியுமா? அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் டயானா மரியா குரியன். டயானா மரிய குரியன். வாய்க்குள்ளே நுழையல, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பேரை வச்சு சினிமாக்குள்ள வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா யாரு வாய்க்குள்ளையும் நுழைஞ்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாருடைய மனசுக்குள்ளையும் அவங்க இருக்காங்க. அப்போ 2003ஆம் ஆண்டு ஒரு மலையாள படம் மூலியமா இவங்க சினிமா துறைக்குள்ள அறிமுகமாறாங்க. அந்த படத்துக்கு பேரு ஞாபகம் வந்துருச்சு, மனசினா காரேங்கிற படத்து மூலியமா இவங்க சினிமா துறைக்குள்ள வராங்க. தமிழ் சினிமாவுக்குள்ள எப்படி வந்திருப்பாங்க? ஐயா சரத்குமார் நடிச்ச ஐயா படத்துல அவங்க அறிமுகமாறாங்க. அதன் மூலியமா சினிமா துறை, தமிழ் சினிமா துறைக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சந்திரமுகி, வரிசையா சொல்லிக்கிட்டே இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டார்னு சொன்னா நயன்தாரா அவர்கள் தான். நீ அவங்களுடைய சம்பளம் என்ன தெரியுமா? தெரிஞ்ச தலை சுத்தும். 10 கோடியிலிருந்து 11 கோடி வரைக்கும் வாங்குறாங்கன்னு தகவல் கிடைச்சிருக்கு. விளம்பரத்துக்கு கோடி கணக்கில் கேட்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ரசிகர்களுடைய மனசுல பதிஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. இவர்களை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இவர்கள் நடிப்பு யதார்த்தம், அவங்களுடைய பாவனை, நடனம் எல்லாமே சூப்பரா இருக்கு. அதான் சூப்பர் ஸ்டார். ரஜினிகாந்த் சாரோட நடிக்கும் இந்த சந்திரமுகியில பார்த்தீங்கன்னா அந்த நடிப்பு, அந்த பயந்த சுபாவம் ரொம்ப அருமையா, ஒரு வேலைக்கார பொண்ணா இருந்து அந்த அருமையா அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஐயாவிலையும் அதே மாதிரிதான், அந்த ஒரு பயந்த சுபாவத்தோட இருப்பாங்க. நடிப்பு, அதுக்கப்புறம் யதார்த்தம், ஸ்டைலு, இப்படியே எவ்வளோ படங்கள் வந்துருச்சு. இது போல எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஆவாங்க. திறமை, ரசிகர் மனசுல இடம் பிடிக்கணும். என்னதான் இருந்தாலும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம அஜித், தளபதி விஜய், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன், இவங்கெல்லாம் எப்பயுமே சினிமா நடிக்கலாம். ஆனா லேடி ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவோட முடிஞ்சிருச்சு. சரி, எதா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லது நடக்கணும், இவங்க நல்லா இருக்கட்டும், 4 பேருக்கு உதவி பண்ணுவாங்க. நன்றி சார். இவ்வளவு நேரம் நீங்க பேசினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து எப்ப தேவைன்னா உங்களை கூப்பிடுறேன் சார். தேங்க்யூ. நல்ல வீடியோ பண்ணுப்பா சார். உங்க வாயால மக்கள்கிட்ட சப்ஸ்கிரைபர், லைக்லாம் கேளுங்க சார். இந்த வெற்றிவேல் சேனலுக்கு லைக் ஒன்று போடுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிறங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே தம்பி, நான் எப்போ கூப்பிட்டாலும் உங்ககிட்ட வருவேன், உன் குரல்ல வருவேன். நன்றி, வணக்கம் மக்களே.